ஹாய் நண்பன் நண்பீஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க பாண்டியில் வந்து பாண்டி கிங்ஸ் போட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே இன்னும் விசிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இங்கே வந்தீங்கன்னா, பாண்டிக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க. இது வந்து பாண்டி கிங்ஸ் போட்டிங் சொல்லியிருக்காங்க, நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்களாம். டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நியூவாக. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அதோட என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். ஐ ஹோப் யூ கேன் see கம்ப்ளீட்லி. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரஷ் இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியல, நல்லா வெயில் அடிக்குது. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம டிக்கெட் ஃபேர் எல்லாமே பே பண்ணுறதுக்கு. டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது வந்து நான் வீடியோவில் வந்து உள்ளே போக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போமா வாங்க. டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இப்போ புக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போட் வந்து கிளம்புறதுக்காக. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் தான் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர், தென் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அரிக்கமேடு, தென் ரிவர் மவுத். இந்த அரிக்கமேடில் ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்னியின் செல்வனோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இங்கே இருந்துச்சு அரிக்கமேடில். ஸோ இங்கே நம்ம இறங்கி எப்படியெல்லாம் பொன்னியின் செல்வன் வந்து ஷூட்டிங் வந்து நடந்துச்சு, என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ஸ்பாட்ஸுமே வந்து நம்ம இப்போ உள்ளே போகணுன்னா போட்டிங்கில் போய் பார்க்கலாம். ரெடியா? வாங்க போகலாம். நாங்கள் போட்டிங்க்கு செம்மையாக ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எந்துவாக இருந்துச்சு. ஏன்னா தான் வந்து நம்ம நிறைய போட்டிங்ஸ் போயிருந்தாலுமே இந்த போட்டிங் வந்து சம்திங் ஸ்பெஷலாக இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்பாட்ஸ் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு காட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மோரோவர் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து உங்களுக்கு வந்து உள்ள டைம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் போட்டிங்கும் வந்து நிறைய போட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அந்த பிளேஸில். நிறைய ப்ரைவேட் ஏஜென்சிஸ்லாம் இருந்தாங்க. பட் எல்லா போட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் போட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. என்னோடய மகனை சேர்த்து ஒரு 10 பேர் தான். ஏன்னா அவன் வந்து ஹாஃப் டிக்கெட் அவ்வளோதான். ஸோ மோரோவர் ஒரு 9 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்களே எங்கள் போட்டில் பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளோட வெயிட்ஸ் மேனேஜ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு உட்கார வைக்கிறாங்க. இந்த போட்டிங்கோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. ஜஸ்ட் 500 தான் ஃபார் அடல்ட்டு. கிட்ஸ் அதாவது ஹாஃப் டிக்கெட் வந்து 250 தான். பயங்கர ரீசனபிள் ப்ரைஸ். நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் நாங்கள் பார்த்தோம். ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் ஹார்பர். ஸோ ஃபிஷிங் ஹார்பர் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபிஷிங் ஹார்பர்ஸ் நத்திங் பட் எப்படி நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி அந்த போட்டில் எடுத்துகிட்டு வராங்களோ அதை தான் நம்மளுக்கு வந்து காமிச்சாங்க. பட் இந்த இடத்துல இறங்கெல்லாம் விடலை. அப்படியே நம்ம போட்டில் போயிட்டே இருக்கும்போது வந்து இது அப்படியே ஒரு கிளான்ஸாக பார்க்கணும். நிறையவே போட்ஸ் தான் இருந்துச்சு, கம்ப்ளீட் போட்ஸ். எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய போட்டாக இருந்துச்சு. இதில் பியூட்டி என்னென்னா, எல்லா போட்ஸ்லேயுமே வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் இருந்தது. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா போட்ஸ் மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாகை கொடுத்துருந்தாங்க. போட் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. என் மகன் வந்து கேட்டுகிட்டே தான், என்ன பண்ணுவாங்க இதில், எதுக்கு இவ்வளோ ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் எல்லாமே பண்ணி அந்த ஃபிஷ்லாம் கேட்ச் பண்ணி இங்கே வந்து போட்ஸ் இந்த ட்ரம்ஸ்லலாம் போட்டு ஃபிஷ்லாம் அடைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எப்படி பிச்சாவரமில் ஃபேமஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தெரியுமோ, இப்போ பிச்சாவரம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்கள். இங்கே பாண்டிலையும் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட அந்த லே அவுட்டுக்கு வந்து அப்படியே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டும். தேர்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு. இந்த அரிக்கமேடில் தான் வந்து ட்ராப் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து இறக்கி விட்டாங்க. மற்ற ஸ்பாட்டில் எதுவுமே வந்து எங்களை இறக்கி விடலை. எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு. ஸோ இந்த அரிக்கமேடு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பொன்னியின் செல்வன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டும் இந்த அரிக்கமேடு தான். அது மட்டும் இல்லாமல் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் வந்து போயிட்டுருக்காங்க இங்கே அரிக்கமேடில். ஸோ இது கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். நிறையவே வந்து ரிசர்ச்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ செஷனுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்பாட் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பாண்டி போட் ஸ்பீடில். இது வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கிற இடமா இது. இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பில்டிங் தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை.
பட் உள்ளே வந்து ரிசர்ச் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தீங்கன்னாவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான், இது ஃபுல் ஆஃப் வாட்டர் சரௌண்ட் தென் ஃபாரஸ்ட் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்மளால் உள்ளே போக முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பார்டர்ஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டு நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் கூட இருந்தாங்க நம்மளை வந்து அங்கே லிமிட் பண்ணுறதுக்கு. இது அந்த பழைய காலத்து ஏதோ ஒரு பில்டிங் போல். ஸோ அந்த பில்டிங்கில் தான், அந்த பில்டிங் அதுக்கு சுற்றி இருக்கிற பார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அந்த ஸ்பாட்டை தவிர வேறு எதுவுமே பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு ஓகே பேக் டு போட்டிங் போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னும் ஒரு ஸ்பாட் மட்டும் எங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. ஒரு 10 minutes தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்துட்டு அகெயின் வந்து நாங்கள் 4th ஸ்பாட் போயிட்டு இருந்தோம். 4th ஸ்பாட் வந்து அகெயின் இந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பரை வந்து தாண்டி தான் அந்த 4th ஸ்பாட் நாங்கள் போனோம். இந்த 4th ஸ்பாட்டு தான் இருக்கிறதுலையே எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்காக ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ண த்ரில்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத்து. ஸோ ரிவர் மவுத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரிவர் ப்ளஸ் ஓஷன், அதாவது அந்த சீ வந்து கலக்கிற இடமா இது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆழம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நிறையவே இந்த போட் மேன்ஸ்லாம் என்ன பண்ணினாங்கன்னா அட்வென்ச்சரஸ் ட்ரிப் மாதிரி எங்களை அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் போட் மேனே பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தார், ரைட் பண்ணிட்டு இருந்தார். எங்களால் அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஷூட் பண்ண முடியல. பட் ஆப்போசிட்டில் வர போட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம கார்லலாம் வைக்கிற மாதிரி ஒரு வியூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. பேப்பர் வெயிட்டுக்கு மாதிரி நம்ம வச்சுட்டு உள்ள மெர்க்குரிஸ்னால அந்த போட்ஸ் எல்லாம் வந்து எப்படி செயில் ஆகுதோ அந்த மாதிரி அது அப்படியே நாங்கள் லைவாக பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இந்த வியூலாம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போனாங்க. தயவு செஞ்சு எந்த போட்டிங் போகிறதா இருந்தாலுமே லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டு கிளிப்ஸ்லாம் போட்டு சேஃபாக போங்க. கிட்ஸை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. என் மகனை உட்கார வச்சுட்டு 2 பக்கம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பத்திரமா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே வந்தோம் அவங்கள. ஸோ எல்லாருமே சேஃபாக போயிட்டு போட்டிங் போகிறது பெருசு இல்லை. எவ்வளோ தூரம் நம்ம போட்டிங் போனாலுமே எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து வெளியில் வரும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ரொம்ப அவங்க அட்வென்ச்சரஸாக நம்மளை கூட்டிகிட்டும் போக வேண்டாம். எந்த அளவுக்கு லிமிட்டோ அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போனால் போதும். ஸோ எங்களோட போட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யங் ஏஜ் போட் தான் இருந்தாங்க. எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ போட்டிங் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த ஷிப்பிங் வந்து க்ரூஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ரூஸ் கிட்டே போயிட்டு ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போகணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பை பார்த்தோன்னே அப்படி பிரமிச்சிட்டோம். ஆக்சுவலாக யாருக்குமே அலோட் கிடையாது. சரி ஒரு ஸ்பெஷலாக வந்து நாங்கள் கேட்டுட்டு மட்டும் போனோம், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இறங்கிலாம் நடக்கிறதுக்கெலாம் அங்கே சான்ஸே இல்லை. ஸோ கார்லேயே போயிட்டு அப்படியே ஷூட் மட்டும் பண்ணிடலான்ட்டு. கிட்டத்தட்ட இந்த ஷிப் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் பேசஞ்சர் ஷிப், ஆக்சுவலி இது வந்து ஒரு கார்கோ ஷிப் தான். ஒரு 2 ஸ்ட்ரீட்டுக்கு இருந்துச்சு இந்த ஷிப்பு. இங்கேருந்து அங்கே இருக்கும் அவ்வளோ பெரிய ஷிப்பு நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எங்கேயோ பீச்சிலலாம் நம்ம வந்து தூரமாக நிற்கும், லைட் மட்டும் எரியும் பார்த்துருக்கோம். பட் லைவாக அந்த ஷிப்பை பார்த்தோம். ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா அது ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்டு. பாண்டிக்கே இருக்கிற ஒரு ஐகான் ஆஃப் பாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்டு தான். பார்க்குறதுக்கே ரொம்ப லைவ்லியாக இங்கெல்லாம் அப்படியே இருந்துட மாட்டோமா ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் நியூ இயர் அப்போ நாங்கள் போனதுனால ஹெவி டிராஃபிக், ஹெவி ரஷ்ஷு. எந்த இடத்துலையுமே எங்களால் வந்து 4 வீலரை வந்து பார்க் பண்ணிவிட்டு போய் எங்கேயுமே ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோ கூட கேப்சர் பண்ணவே முடியல. கம்ப்ளீட் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு. நிறையவே டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்க சுற்றி. இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் பில்டிங்ஸ் தான். நிறைய அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே நாங்கள் வந்து போனோம். எல்லா ஸ்ட்ரீட்டுக்கு போனால் கூட எங்கேயுமே பார்க் பண்ணி கீழே இறங்கி எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுமே 2 பக்கமே, அதாவது 2 வேஸ்லையுமே வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. கார் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு அந்த இடையில இருக்கிற ஸ்பேஸில் தான் வந்து வெஹிக்கிளோட மூமெண்ட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நாங்கள் போனோம். அப்படியே ஸ்லோவாக போயிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. சரி எங்கே போனாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணிடணும் இல்லையா, அது ரொம்ப மெயின் இல்லை நம்மளுக்கு. ஸோ ஷாப்பிங் போயிட்டு ரொம்ப பெருசாக எதுவும் ஷாப் பண்ணல. எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம். அங்கே நம்ம நார்மலாக நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரியே தான் நிறைய இருந்துச்சு. பட் என்ன இது பீச் சைடில் இருக்கிறதுனால அந்த பீச் இந்த சங்கு அந்த ஷோழி வச்செல்லாம் நிறைய
அக்சசரிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ அது மட்டும் குட்டி குட்டி கலெக்ஷன்லாம் வாங்கிட்டோம். அட் லாஸ்ட் நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர். அப்படியே டிவைனாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணக்குள விநாயகர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டெம்பிள் இன் பாண்டினே சொல்லலாம். ஸோ மணக்குள விநாயகர் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக லக்ஷ்மி விசிட் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. இந்த வாட்டி லக்ஷ்மி இல்லை, ரீசெண்ட்லி லக்ஷ்மி பாஸ்டவே, லக்ஷ்மியோட ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய கேலண்டர்ஸ் செல்லிங் எல்லாமே இருந்துச்சு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா. கேலண்டர்ஸோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கேலண்டரோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை ரிலீஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரோட ட்ரிப் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட் இன் JK Creativity டு வாட்ச் மோர் ட்ராவலாக் வீடியோஸ். தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் JK.